இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய புரோட்டீன் சத்து நிறைஞ்ச குஜராத் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசியும் 3/4 கப்பு வந்து பாசிப்பருப்பும் எடுத்து ஒரு வட்டாவில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் இதில் வர நுரை வந்து வெளியில் எடுத்துடணும். அதுதான் நம்ம வாயு தொல்லைக்கு உடம்பு வலிக்கலாம் மெயின் காரணம் ஆயுர்வேதா சொல்லுது. அதனால் 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் நெய் விட்டு அதில் வந்து 2 பட்டை 2 இலை அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இஞ்சி நறுக்கி போட்டு அதை ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வேக வச்சுருக்கிற 3/4 பதத்தில் வேக வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் போட்டு அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் உப்பு போடணுங்க. போட்டுட்டு நான் ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சுருக்கிறதுனால 1 விசில் விட்டால் போதும். சப்போஸ் நீங்கள் நேரடியாக குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 விசில் விடுங்க. விட்டுட்டு எடுக்க வேண்டியது அவ்வளோதான். இப்போ வந்து கிச்சடி ரெடி. ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. ஆனால் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் அது. அதே சமயம் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் நிறைஞ்சது இது. அப்போ வயசானவங்களுக்கோ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்ததுனால நீங்கள் அடிக்கடி செய்து கொடுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ் வேறு ஒன்றும் தேவையில்லைங்க. ஊறுகாய் இருந்தால் போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் இது உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒருத்தர செய்தீங்கன்னா அடிக்கடி செய்து பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.